நண்பர்கள் அனைவருக்கும் இருவர் சேனலின் வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம கிரிக்கெட் அப்டேட்ல எதை பத்தி பார்க்க போறோம்னா 112 ஆண்டுகள் கிரிக்கெட் வரலாற்றிலேயே எந்த அணியும் செய்யாத சாதனையை இந்திய கிரிக்கெட் அணி செஞ்சிருக்காங்க. இங்கிலாந்து அணிக்கு எதிரான 5வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி ஜெயிச்சதன் மூலமா 112 ஆண்டு டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்காங்க. இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் 5 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர்ல பங்கேற்று விளையாடினாங்க. இந்த டெஸ்ட் தொடரை 5-0 என்ற கணக்குல இந்திய அணி ஜெயிப்பாங்க அப்படின்னு பலரும் தங்களுடைய கணிப்பை இந்த தொடர் தொடங்குவதற்கு முன்னாடியே தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இந்த தொடரோட முதல் போட்டியிலேயே இங்கிலாந்து அணி வெற்றியை பதிவு செஞ்சிருந்தாங்க. அதனால மொத்த தொடரையும் கைப்பற்றும் வாய்ப்பை இந்திய அணி இழந்தாங்க. ஆனா அடுத்த 4 போட்டியில வெற்றி பெற்று 4-1 என்ற கணக்குல இந்த டெஸ்ட் தொடரை இந்திய அணி கைப்பற்றி இருக்காங்க. இந்திய அணியோட டெஸ்ட் வரலாற்றிலேயே 5 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர்ல முதல் போட்டியை தோத்ததுக்கு அப்புறமா அடுத்த 4 போட்டியில இந்திய அணி இதுவரைக்கும் ஜெயிச்சது இல்ல. அந்த வகையில இந்திய அணி ஒரு அரிய சாதனையை நிகழ்த்தி இருக்காங்க. இந்த மாதிரி முதல் டெஸ்ட் போட்டியை தோத்ததுக்கு அப்புறமா அடுத்த 4 போட்டியை ஜெயிக்கிறது டெஸ்ட் கிரிக்கெட் வரலாற்றிலேயே மொத்தமா 3 தடவை தான் நடந்திருக்குது. இதுக்கு முன்னாடி இங்கிலாந்து அணிக்கு எதிராக ஆஸ்திரேலிய அணி தங்களோட முதல் டெஸ்ட் போட்டியை தோத்துட்டு அடுத்த 4 டெஸ்ட் போட்டிகளிலும் ஜெயிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக இங்கிலாந்து அணி முதல் டெஸ்ட் போட்டியை தோத்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த 4 டெஸ்ட் போட்டியிலும் ஜெயிச்சிருந்தாங்க. இந்த 2 நிகழ்வுகளுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்கவே இல்லை. 112 ஆண்டுகளுக்கு அப்புறமா இப்போ இந்த சாதனையை இந்திய அணி மீண்டும் நிகழ்த்தி இருக்காங்க. இத்தனைக்கும் இந்திய அணியில சீனியர் பிளேயர்ஸ் நிறைய பேர் இடம்பெறாம இருந்தாங்க. குறிப்பா சொல்லணும்னா விராட் கோலி, KL ராகுல், முகமது ஷமி போன்ற சீனியர் பிளேயர்ஸ் யாருமே இந்த டெஸ்ட் தொடர்ல இடம்பெறல. அப்படி இருந்த போதும் இந்திய அணி இளம் வீரர்களை வச்சுக்கிட்டு இந்த இங்கிலாந்து அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரை அபாரமா ஜெயிச்சு சாதனை படைச்சிருக்காங்க. இந்திய அணியோட இந்த சாதனையை பத்தின உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரி கிரிக்கெட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதுல இருக்கிற ஆப்ஷனால செலக்ட் பண்ணிக்கோங்க.